சீதா காதலை பயன்படுத்தி முத்து மீனாவை பழிவாங்க துடிக்கிற கான்ஸ்டபிள் அருண். கான்ஸ்டபிள் அருண்கிட்ட இருந்து முத்து மீனா தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்ஸ்டபிள் அருண் சீதாவை ஃபோர்ஸ் பண்ணுறான். ஏமா எப்போம்மா நீ லவ்வை சொல்ல போகிற, நானும் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சீதா இருந்துக்கிட்டு எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க, இல்லை நீங்கள் பேசுகிறதுல ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சீதா கேட்க, அப்படியெல்லாம் இல்லைம்மா, எல்லாமே உன் மேலே இருக்கிற பாசம்தாம்மா, நீ வேற பார்க்கறக்கு அழகாக இருக்கியா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, எங்கள் அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சி போச்சு சீதா, ஐ லவ் யூ சீதா அப்படின்னு சொல்ல சீதாவும் சரின்னு சம்மதிச்சிட்றான். ஒரு நாள் சீதாவும் கான்ஸ்டபிள் அருணும் ஷாப்பிங் போகிறாங்க. அப்போ அண்ணாமலை பார்த்துட்றாரு. என்ன நம்ம மீனாவோட தங்கச்சி மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அண்ணாமலை பார்த்துட்டு போய் மீனா கிட்ட கேட்குறா. மீனா இங்கே வா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்கப்பா, என்னப்பா விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு, இல்லை சீதாவும் அந்த கான்ஸ்டபிள் அருணும் 2 பேரும் பைக்கில் ஒன்றா போனதை பார்த்தப்பா அப்படின்னு உடனே மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே, இவ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாளே, சரி இருங்க நான் சீதா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படிங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு, மீனா அவசரப்படாத, எதுவும் பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தில் டீல் பண்ணு, ஒருவேளை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் இல்லையா, எதுவும் தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்க மீனா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்பா எனக்கு சீதா மேலே நம்பிக்கை இருக்குப்பா, அவள்லாம் இந்த மாதிரி லவ்வு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கே போக மாட்டா, அவள் இந்த பிஸ்னஸை பார்க்குறதுலேயே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறா, அவளுக்கு முதல்ல நம்ம குடும்பம் தான் முக்கியம், அப்புறம்தான் லவ் எல்லாமே. சரிப்பா, இருந்தாலும் நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முத்து வர்றான். மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட, ஏங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார்ல, யார், அதாங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அருண். அட ஆமாம் சொல்லு, அவனை என் கண்ணில் பார்த்தன்னா கை காலை உடச்சிருவேன், அவனை கொன்றுவேன், அவனை ஜெயிலில் போட்டு அவனை மிதின்னு மிதிக்கிற அளவுக்கு அவன் மேலே கேஸ் போகிறேன்னா இல்லையா பாருன்னு அவன் பேரை சொன்ன உடனே கொதிச்சு எழுந்துருவான். உடனே மீனா இருந்துட்டு, ஏங்க இன்னைக்கு பெரிய சிக்கலாகி போச்சுங்க, அப்பா வந்துட்டு சீதாவும் கான்ஸ்டபிள் அருணும் ஒன்றா சுற்றுனதை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. உடனே அப்படியா, அந்த கான்ஸ்டபிள் அருண் ஏதோ பிளான் பண்ணுறான் சீதா, நம்ம வீட்டு பொண்ணையே லவ் பண்ணுறான்னா கண்டிப்பாக நம்மளை பழிவாங்கத்தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான், கண்டிப்பாக இதோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரி வா நம்ம போய் சீதா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சீதா வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் போகிறாங்க. வாங்க முத்து மாமான்னு கூப்பிட்றா சீதா. சீதா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உண்மையை சொல்லணும், சொல்கிறியா அப்படிங்க. முத்துமாமா நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லுவேன், சொல்லுங்க அப்படிங்கும்போது முத்து இருந்துக்கிட்டு, அந்த கான்ஸ்டபிள் அருண் தெரியுமா அப்படின்னு. உடனே சீதாவுக்கு கான்ஸ்டபிள் அருண் அப்படின்னு பேரை கேட்ட உடனே முகமெல்லாம் வேத்து கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே தழுதுக்கிட்டே, ஆமாம் மாமா எனக்கு தெரியும், ஏமாமா அப்படின்னு கேட்ட உடனே, அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாம்மா, நான் கார் ஓட்டிகிட்டு போய் ஒரு டிராஃபிக்கில் நின்னேன், என் மேலே கேஸை போட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை பழி வாங்க துடிக்கிறாம்மா, வேறு ஏதாவது கேஸில் போட்டு என்னை ஜெயிலில் தள்ள அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்படியா மாமா அப்படின்னு கேட்பா சீதா. ஆமாம் சீதா, அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு நாள் ஹெல்மெட் போடாமல் வந்தான், அதை நான் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன், அதனால் அவனுக்கு 3 நாள் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா எனக்கு தெரியும், 3 நாள் சஸ்பெண்டில் வீட்டில் தான் இருந்தார், உனக்கு எப்படி தெரியும் சீதா. ஆமாம் அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வீட்டுக்கு போனேன், அப்போ தான் இவரை நான் சந்தித்தேன் மாமா, இவர் 3 நாள் வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, யாரோ ஒரு ரவுடி பையன் என்னோட பையன் 3 நாள் சஸ்பெண்டுக்கு காரணமாக இருந்துருக்கிறான் அப்படின்னு கான்ஸ்டபிள் அருண் அம்மா என்கிட்ட சொன்னாங்க மாமா அப்படிங்க. அப்படியா, சரி சரி, அவனை நீ லவ் பண்ணுறியா சீதா அப்படிங்க. ஆமாம் மாமா அப்படிங்க. இல்லை அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறானா என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ என்னையும் மீனாவையும் பழிவாங்க தான் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், எதுக்கும் அவங்ககிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு சீதா. ஏன் சொல்கிறேன்னா உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், எங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏதாவது பழி பண்ணிட போகிறான் சீதா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படிங்க. சரி மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிற, அவர் ரொம்ப அவசரப்பட்டார் அப்பயே நினச்சேன், ஆனால் அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான் மாமா அப்படிங்க. சரி சரி, நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே சந்தர்ப்பத்தில் தான் தெரியும், யாரையுமே உடனே நீ நம்பிராத சீதா, நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும், நீ எதுக்கும் பொறுமையாக இரு, பழகிறத கொஞ்சம் குறைச்சிக்க சீதா. சரி மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன், இனிமேல் கான்ஸ்டபிள் அருண் என்கிட்ட பேச வந்தான்னா எதுக்காக பேசுகிறான், இல்லை உங்களை சிக்கலில் மாட்டி வர்றதுக்காக பேசுகிறானா, அவனோட மூமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுற மாமா அப்படிங்க. சீதா கரெக்டாக சொன்ன சீதா அப்படின்னு முத்து சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு,
ச்சே இதுதாயா என் தங்கச்சி, என் புருஷனுக்கு ஒன்றுனா உடனே உதவி பண்ணுவாளே. சரி சரி, இப்படியே நீ அவன்கிட்ட லவ் பண்ணுற மாதிரியே நடிச்சிட்டு இரு. அவனுடைய உண்மையான காதல் இருந்தால் நீ லவ் பண்ணு. இல்லை எங்களை பழி எடுக்கத்தான் உன்னை லவ் பண்ணுறான்னா நீ அவனை பழி வாங்கிரு சீதா அப்படிங்க. கண்டிப்பாக மாமா அப்படின்னு சொல்கிறா சீதா. மொத்தத்தில் கான்ஸ்டபிள் அருண் உண்மையாக லவ் பண்ணான்னா சீதா கிடைப்பா. இல்லைன்னா கான்ஸ்டபிள் அருணை முத்து பழி வாங்குறானா இல்லையோ சீதா கண்டிப்பாக பழி வாங்குவா. மொத்தத்தில் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு கான்ஸ்டபிள் அருண். சீதாவை வச்சு கண்டிப்பாக பழி வாங்கிடுவார் முத்து.